அண்ணா அது அதான் அண்ணா அதை எடுத்துக்க. அங்க இருந்து வந்து அடிச்சு அடியா 2 கொட்டையும் பிச்சுட்டு போய் ஊதிக்காரன் பாயில உழுந்து போச்சா இருக்குதான்னு பாடுறோம். ஐயா சாமி கொஞ்சம் கூட பயம் இல்லாம இந்த பணியில என்னடா கோழி குடுவற மாதிரி குடிவிக்கிட்டு நிக்கிற? குடுவுறதுங்க நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா? ஆமாங்க. சேனாதிபதி ஏன்டா கிணக்கூதி குடுவற எல்லாம் கலச்சு போறேன். மயிரெல்லாம் பிச்சு போட்டாரு. வயிற டேய் ஐயா, இது என்ன ஒரு மாநகரம் தெரியுமா? என்ன ஊருங்க? வேப்பலப்பட்டி புதூர். ஆமாங்க தெரியுதுங்க. என்ன ஊரு? வேப்பலப்பட்டி புதூர். வேப்பலப்பட்டி புதூர். ஆமாங்க. இந்த வேப்பலப்பட்டி புதூர்ல நம்முடைய வன்னிய குலத்திலே பிறந்தவர்கள். ஆமா. அக்கினியில பிறந்த அதிவீர வன்னிய குலம். நெருப்பிலே பிறந்தவர்கள். சரி. நம்முடைய அருமை அண்ணார் நல்லசாமி உடையாச்சி. யாரு? நல்லுசாமி படையாச்சி. ஆமா. ஆமா. இந்த மண்ணுலோகத்தை விட்டு விண்ணுலோகம், தெய்வலோகம், பொன்னுலோகம் சேர்ந்து விட்டார். ஆமாங்க. அவருடைய இறுதி சடங்குக்காக அவருடைய மூத்த மகன் மூத்த மகள் சின்ன கண்ணு, மகன் ஐயனார், இளைய மகன் கனகரத்னம், அவங்களுடைய அண்ணன், அவங்களுடைய பிள்ளைகள், மக்கமார் எல்லாரும் சேர்ந்து இன்று இரவு நம்முடைய நாடகம் வச்சு விடுகிற வரைக்கும் எது இருந்தாலும் அவங்க பேரை சொல்லாது. ஆனா விடுகிற வரைக்கும் இந்த வர்ற விளையாடு விளையத்துல இருந்து கூட்டு வந்து நாடகம் வச்சோம். 10 சனம் இந்த பணின்னு பார்க்காம உக்காந்து இருக்குது பாத்தியா? இதுதான் புண்ணியம். புண்ணியம். நம்முடைய நாடகம் வச்ச நல்லசாமி விளையாட்சியினுடைய குடும்பம் நம்முடைய நாடகத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய தந்தைமார்கள் எல்லாருடைய குடும்பமும், அது மட்டுமல்ல எனக்காக அன்பளிப்பு வாரி வழங்கிய அருமை தங்கச்சி சுகன்யா அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து நமக்காக அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது பணம் யாருக்கிட்ட வேணாலும் இருக்கும். மனுஷனுக்கு பாசம் தான் பெருசு. பாசம் தான் பெருசு. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. ஆமாங்க. அப்படின்னு அந்த காலத்துல யாரோ தெரியாத சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கும். ஆனா நல்ல மனசு இருக்காது. கோடி கோடியா பணம் வச்சிருப்பான். கூத்தாடுறவனுக்கு எங்கடா போய் 25,000 30,000 கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிற மனசு இருக்குது. கடன் வாங்கியாவது ஒரு கூத்தாடி விட்டு வச்சிடணும். இந்த 10 சனம் நம்ம வீட்டுல விடிய விடிய குஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்குது. ஆமாங்க. அதனால நம்முடைய அருமை பாப்பா நம்ம தங்கச்சி சுகன்யா ஒரு குடும்பமும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேருடைய குடும்பமும் மலையனூர் அங்காளம்மனுடைய சன்னதி வளர்ந்தது போல இவங்க எல்லாரும் ஆண்பான பக்கம் எல்லாம் அரசு கட்டி, பெண்பான பக்கம் எல்லாம் பட்டி பெருகி பால்பான பங்கரட்டி, குட்டி பெருகி கொடபால் கறந்து எல்லாரும் நீடூடி காலம் வந்திருக்க வேண்டும். என்ன நம்முடைய அருமை அண்ணார் அதாவது அடியாத மாடு படிக்கவே படியாதுங்க. அடி ஓதுற மாதிரி அண்ணன் தம்பி கூட ஓதவும் மாட்டாங்க. ஆமாங்க. மாடு எங்க மாட்டுக்காரன் இருந்து கூப்பிட்டு தொலையிட்டு இருந்து மாடு தானா ஏறு ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாடு கூட கூப்பிட்டு தொலையிட்டு இருந்து ஏன்னு சத்தம் போட்டானா மாடு தானா ஏறுல போகுமா? இப்ப மாடு அப்படி இல்ல. அப்படி மாடு ஓட்டுறவன் சரியா இருந்தா
ஏறு சரியா போகும் மாடு. ஓய், இன்னைக்கெல்லாம் வந்து அப்படிலாம் இருக்க தேவையில்ல. மாடு ஓட்டுறோம் சரியா இருக்க தேவையில்ல. மாடு சரியா இருந்தா போதும், ஏதோ ஒரு பக்கம் போய் மேய்ஞ்சிட்டு போயிடும். மந்திரி, இதுதான்டா புத்திசாலித்தனம். ஆமாங்க. எப்படின்னா, ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஆமா, ஒரு ஆம்பளையால கையால ஆவலன்னு வச்சுக்க. ஆமா, பொண்டாட்டி அவங்கிட்டயும் பேசி போய் போறான். நம்ம குடும்பங்களையாவது இருக்குதுன்னு ஒன்ன மாதிரி புத்திசாலி பிள்ளைங்க இருக்கு. நாங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறது. நான் திருமணம் ஆகாத கன்னி பையன், அரியா பையன், என்னடா என்கிட்ட கத்துக்கிட்ட? அப்ப நீங்க சுத்தி பையனா? அரியா பையன்டா. அரியா பையன் ஆளு இப்படி திமிரடியா இருக்கிறனா? இவ்வளவு நாளா 8 வயசு எனக்கு. ஓ, ஊத்துக்குள்ளி வெண்ண மாதிரி அப்படியே இருக்கிற என்ன எங்க அம்மா கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 8 வயசுலயும் அம்மா உசுவாட இருக்கிறாளா? இல்ல, 8 வயசு ஆகி போய் இன்னும் வரைக்கும் உரியறங்கிறீங்க. உசுர முடிய நேரம் எடுத்துருப்பிய இத்த சோறுங்கிறீங்க. டேய், அப்பேற்பட்ட என் தாய் யாரு? யாரு? என் பெயர் பப்பரபாகவனா இருந்தாலும் எங்க அம்மா யாரு? எப்பேற்பட்டவன்? யாரு? நோதி ஒரு டிப்பர் கண்ணு. உன் அம்மா யாரு? ஒப்ப யாரு? அரசு யாராச்சும் பேசுறாங்க இதுக்கு மேல. இங்க பாருங்க, இன்னமேட்டு யாராச்சும் பேசுறீங்க, இந்த பையன் வந்து குஞ்ச கடிச்சு விடுவோம். அதான் வேலை எனக்கு. டெய்லி இந்த வேலை தானே, குஞ்சு கடிக்கிற வேலை தானே உங்களுக்கு. அதான் சொன்னேன். நான் இந்த சொம்பு போட்டு வேலைக்கு தான் வருவேன். மணிபுரி பட்டணம். என்ன ஒரு மணிபுரி பட்டணம்? மணிபுரி பட்டணம், மணிபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் தாயினுடைய பெயரோ சித்ராங்கதை. சித்ராங்கதை தெரிஞ்சுக்கிட்டேங்க. என் மசில் வேலையே இவருக்கு உசுரா இருக்கு. அப்படி சொல்லு தம்பி, நல்லா முன்பார்வையில தான் இருக்கணும். சொல்லுங்க முன்னையே ஆரம்பிக்கும் போதே நான் பாரு முன்னாடியே பாத்துட்டு இருக்கேன். அப்படி என்னுடைய தாய் சித்ராங்கதையா இருந்தாலும் மந்திரி தாய் ஒன்று இருந்தால் அம்மான்னு ஒண்ணு இருந்தா அப்பான்னு ஒண்ணு இருக்கணும். என் தந்தையார் யார் தெரியுமா? யாரு? எப்பேர் பெற்றவர் தெரியுமா? மந்திரி
இப்ப தெரிஞ்சுக்கிட்டே எங்க அப்பா யாருன்னு உங்க அப்பா ஆறுன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஏங்க அவன் மூதே வேட்டமே நிக்கிறான். உங்க அப்பா ஆறுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் என்னத்துக்கு நான் இந்த நேரத்துக்கு வர தெரியுமா? ஏங்க? இந்த நேரத்துக்கு தான் தூக்க கட்டுவான். ஓஹோ. இந்த நேரத்துல பூந்தா தான் தூக்கத்துல இருக்கிறவங்க திருப்பி திருப்பி போட்டு அடிக்கலாம். ஓஹோ. அதனாலதான் எல்லா நாடகத்திலயுமே இந்நேரத்துக்கு விடிய காலம் 5 மணிக்கு ஒரு 1.25 ரூபாய் பவுடர் பூசிக்கிட்டு வருது. வந்து வெளியே நின்னுக்கிட்டு ஒரு மொன்ன வாழை எடுத்துக்கிட்டு லொடுக்கு புடுக்குன்னு அடிச்சு அவன் அரை தூக்கத்தெல்லாம் கிளைக்க விடுறது. அப்படி இல்லடா மந்திரி, அடியாத மாடு படியாதுன்னு முன்னே சொன்ன. ஆமாங்க. இந்த நேரம் கொஞ்சம் கூட நம்ம வந்து பாரு, எல்லாரும் எல்லாம் கலைதான். தெருக்கூத்து கலையில இருந்து அனைத்து சினிமா துறை வரைக்கும், நாட்டிய நிகழ்ச்சி வரைக்கும் அடித்தளம் தெருக்கூத்து. நம்ம கொஞ்ச நாள் நம்ம சினிமாவில போய் நடிக்க போறது இல்லைனாலும் இந்த தெருக்கூத்து நாடகம் ஆடுற மதியா 3 மணி நேரம் பாட்டு பின்னாடி ஆடிவிட்டு போறது இல்ல. 4 பொம்பளைங்களை விட்டு சும்மா சூத்து ஆடிவிட்டு போறது இல்ல. நம்மளது ஆடுறது இல்ல. விடிய விடிய நம்மளா ஆடணும், நம்மளா பாடணும், நம்மளா செய்யணும். இதுக்கு வந்து வஞ்சகர் கூடாது. அப்படி உழைக்கிறவனுக்கு தான் உழைப்பு தக்கும். உழைக்கிற காசு உடம்புல ஒட்டும். அதனாலதான் டிப்பரு இல்லைங்க, அப்படி உழைக்கிற காசு உடம்புல ஒட்டும். இப்படி ஓசியில வர காசு எல்லாம் உடம்புல ஒட்டவா போகும். வச்சுக்கலாம். நல்லா இருக்கு மந்திரி. காலையில சம்பளம் நான் தான் பிரிப்பேன். அதெல்லாம் கிடையாது, நீ வச்சுக்கிறது இதானே. இவ்வளவு நண்பா, உன்னை அன்பை விட இந்த பணம் பெரிதல்ல. ஆனா காலையில இதோட நீ சென்று விடப்பா. சரிங்க, மிகுந்த சந்தோஷம். இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்திருக்கிறீங்க, இதை விடவா எனக்கு வேணும் மந்திரி? இருந்தாலும் என்னுடைய தந்தையார் யார் தெரியுமா? ஆனால் அழகு மன்னன் 32 லட்சம் பொருந்திய காண்டேவதாரி அர்ஜுனன் என்று அறிவாய். நீங்க தான் அந்த ஆண்டிப்பமாவனா? நீங்க காண்டிப்பமாவன். மேல கொடுத்தா எப்படி சொல்லுன்னு எந்திரிக்க தெரியுமா? அப்படி சுருக்குன்னு இருக்குதுங்க. என்னுடைய தந்தையார், என்னுடைய தாய் சித்ராங்கதை. சரிங்க. என்னுடைய தந்தையார் அர்ஜுன மகாராஜன். ஐவரில் 2 பிறந்த அர்ஜுன மகாராஜனாயுடைய தந்தையார். ஆனா மந்திரி, என் மனசுல மீறாத ஒரு குறை, ஆறாத ஒரு ரணம், என் உள்ளத்தில் ஆறாவது காயம், பெரிய காயப்பட்டு விட்டது போல இருக்கிறது. உங்க உள்ளத்துல பெரிய காயங்கிறீங்களே, உங்களுக்கு மருந்து போட்டு விட்டா? மருந்து போட்டா ஆறுற காயம் இல்லடா மந்திரி. என் மனசுல என்ன குறை தெரியுமா? என்ன குறை? மந்திரி, ஐயோ என் தந்தையார பார்த்ததில்ல. Thank you.
தந்தையார் கண்டருண்டு ஐயோ என் தந்தையை கண்டருண்டு ஐயோ அதை எட்டு வாரத்த ஐயோ அவரை எப்பலாறு என் தந்தையாரி இளவரசே, மனசுல ஆறாத ஒரு ரணம் என்று சொன்னனே. என்னை 8 வருஷமா எங்க அம்மா மட்டும்தான் என்ன வளர்த்தி வரான். சரி. ஆனா ஆ, என்னுடைய தந்தையார் பேருதான் அர்ஜுனன் எங்க அம்மா சொல்லி சேர்த்தவர. 8 வருஷமா உங்க அப்பா என்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாரு, என்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாருன்னு எங்க அம்மா பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்குதே தவிர என் தந்தையார் இன்னும் வரவில்லை. பாருங்க. டேய், அரசே, எங்க அப்பனை பாத்தியாடா? ஏங்க தூங்கணின்னு வச்சுக்க. இல்ல, அப்பனை பாத்தியாங்கிறிய திருப்பதியில போய் மொட்டை அடிச்சவன் தான் என் புரட்சங்கிற மாதிரி இல்ல இருக்கு. டேய், ஏண்டா அரசே, உங்க அண்ணன் பேரு அர்ஜுனன் சொன்னல, ஆமா, ஒருவேளை உங்க அப்பனா இருப்பானா, உங்க அண்ணனா இருப்பானா? அந்த கடவுள் பையன் அப்பப்ப வருவான். ஒருவேளை என் அண்ணமாவனா நீ? டேய், ஆ? உனக்கு ஒரு கண்ணு தான் டிப்பரு, உங்க அண்ணனுக்கு 2 கண்ணுமே தெரியாத பொருளை. அதனாலதான் உனக்கும் அப்படி இருக்குதாட்டுக்குது. டேய், என் கண்ணு என்னைக்குமே நேர் பார்வையில தான் இருக்கும். ஆமாங்க, ஆமாங்க, திட்டு பார்வை அப்படியே இருக்கு. அதனால ரத்தம் என் உடம்புல ஓடல. ஆமாங்க, தெரியுதா? அதனால உன்னுடைய உடம்புல ஓடுவது கருங்குரங்கு ரத்தம். என் உடம்புல ஓடுறது கருங்குரங்கு ரத்தம், உன் உடம்புல ஓடுறது பச்சை குரங்கு ரத்தம். பச்சை பச்சையா? செங்குரங்கு இருக்குதுடா, செங்குரங்கு. எந்திரி. பச்சை குரங்கு கண்டுகிட்டது எல்லாம் போறான் பாருங்க. பச்சை அப்படி இருந்தாலும் டேய், ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிதமா இருக்கணும். சரிங்க, தெரியுதா? இருக்குதுங்க. அப்படி இருந்தாலும் என்னுடைய தந்தையார் இந்நாள் வரைக்கும் எங்க அம்மா இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார் தான் சொல்லிச்ச தவிர சரிங்க, என்ன எங்க அப்பனை நான் பாக்கல. இன்னைக்கு எங்க அம்மால போய் பாக்குறோம். எங்க அப்பனை இன்னைக்கு காட்டியா தீர்ந்து எங்க அம்மா. ஆமாங்க, போலாமா? போலாம்.